யார் கையில இருக்குன்னு தெரியலையே. இந்த அம்மா வேற கிறுக்குத்தனமா கண்ட நேரத்துல கால் பண்ணுவாங்க. யார் கையிலயாவது மாட்டி போன் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். ஐயோ கடவுளே, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண. நான் என்ன சும்மாவா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? என் அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கதான் நீங்க வந்திருக்கேன். பழி வாங்குறது ஒன்னும் தப்பு இல்லையே. ஐயோ என்ன மாட்டி விட்டுறாத கடவுளே. அப்பா நீ எங்கப்பா இருக்க? ஓ சாவுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. இவன் பண்ற இந்த வேலையால ஓ மேலே என் மேலே தான் மாமா கொலை வெறியில இருக்காரு. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம நாம போய் என்ன சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. இது என் போன் இல்ல, இதுல இருக்க நம்பர் என் அம்மா நம்பரே கிடையாது. நம்ம சாதிச்சிருவான். நம்ம என்ன பண்ணாலுமே அதை கொஞ்சம் தெளிவா தான் பண்ணணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவளுக்கு என்ன நடிக்க சொல்லியா தரணும். இப்ப எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே, எனக்காக ஆதரவா இருந்து பேசின அவங்களே என்ன அடிச்சு துரத்துறாங்களே. எங்க அப்பா அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? இப்படியா ஊன்னு அழுது இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்த்தையும் நம்ப வச்சிருப்பா. நம்ம ஃபேமிலில தான் எல்லாருமே சென்டிமெண்டல் இடியட்ஸ் ஆச்சே, அதுதான் பிரச்சனையே. சார் அப்போ சென்டிமெண்டல் இடியட் கிடையாது இல்லையா? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அப்படி கிடையாது. மிஸ்டர் மாறன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லாருமே சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான், நீ நான் உட்பட. அந்த மாதிரி தான் கால் பண்ணுது. நான் வேணா எடுத்து பேசிட்டுமா? நீ அட்டென்ட் பண்ணாதான் போனை கட் பண்றாங்கல்ல. நீ போன் அட்டென்ட் பண்ணா கூட தான் பேச மாட்டாங்க. அவ அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் பேசுவாங்க. அம்மா என்ன மிமிக்ரி எல்லாம் பண்றா? ஏய், எத்தனை டைம்ல உனக்கு கால் பண்றது? போன் எடுக்க மாட்டியா? கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஆமா, முதல்ல நான் கால் பண்ணும்போது ஒரு ஆம்பளை குரல் கேட்டுச்சு, யார் அது? அது யாரு? இங்க வேலை செய்யறவங்க யாராவது எடுத்திருப்பாங்கம்மா. சரி அதை விடு, போன வேலை என்னடி ஆச்சு? எப்ப நீ வேலையை முடிப்ப? என்ன சொல்றாங்க ஒன்னும் புரியலையே. அது சீக்கிரம் முடிஞ்சிருமா? பாரு, எப்ப கேட்டாலும் இதேதான் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் நீ வேலையை முடிச்சிட்டு வந்தா தாண்டி எனக்கு நிம்மதி. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னடி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா, நாளைக்கு நான் பல்லவ நகர் பார்க்குக்கு வந்துடுறேன், நீ அங்க வந்துடுறியா? எதுக்குடி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. அது போன்ல பேசினா சரியா வராது, நீ நேர்ல வா. எத்தனை மணிக்கு வரணும்? காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறியாமா? சரி வந்துடுறேன். சரி. நான் போன் பண்ணா திரும்ப கூப்பிடுறதுக்கு பழகிக்க, திரும்ப திரும்ப கால் பண்ற மாதிரி வைக்காத. சரிம்மா. இல்ல சம கேடிதான், நீ அசால்ட்டா குரலை மாத்தி பேசுற. இவ்வளவு மாதிரி ஆளுங்களை சமாளிக்கிறதுக்கு மாறு விஷயம் போட்டாலுமே தப்பு இல்ல, குரல் தானே. நாளைக்கு பார்க்குக்கு அவங்க வருவாங்க, அவங்கள மட்டும் புடிச்சிட்டோம், மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். மச்சான் மச்சான், எங்க போறிய? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியா? அறிவு இருக்கா? இல்ல மச்சான், நானும் கடைவீதிக்கு போகணும், வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும், நானும் அவங்க கூட வரவா? அதெல்லாம் ஆட்டோ பிடிச்சு போய்க்க போ. வா போலாம். மச்சான் டேய், கூட்டிட்டு போடா அவள. அதான் நான் வேற ஒரு முக்கியமான வேலையா போறேன். ஏய், அதான் 2 பேர் போறீங்கல்ல, போற வழிதானே, அவளை கடையில விட்டுட்டு போ. நீ போ, பை எடுத்துட்டு வா. மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான், பை எடுத்துட்டு வரேன். போ. விஜி சீக்கிரம் வா. இந்தா வந்துட்டேன். சரி சித்தி, நான் போயிட்டு வந்துட்டேன். சரி போ. போலாம் மச்சான். ஐயோ செருப்பு போடல. சரி சித்தி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். சரிக்கா.
விஜய் அம்மா முஸ்லிமா மாறிட்டாங்களா? என்ன புர்கா போட்டு வராங்க? அவங்க முஸ்லீமா இருந்தா அவன் என் மாமா பொண்ணாவே இருக்க முடியாது. உனக்கு அவங்கள தெரியுமா? நீ பாத்திருக்கியா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் சின்ன வயசா இருக்கும்போது அத்தெல்லாம் என் கூட இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க முகம் ஞாபகம் இருக்கு. பேப்பர் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க முஸ்லீம் கிடையாது. இல்ல, நீதான் கொஞ்ச நாளா குடின்னு இருந்தியே, இப்ப பழசெல்லாம் மறந்துருக்காது? என்ன வாரா முன்னாள் இருக்கவே முடியாது இல்ல. ஒருவேளை இவங்க வேற ஆளா இருப்பாங்களா? தப்பு பண்ணிட்டோமோ? அவளே ஒரு ஃப்ராடு தானே. அவங்க அம்மா மட்டும் நேர்மையா இருப்பாங்களா? நம்மள யாருமே பாத்திர கூடாதுன்னு இந்த மாதிரி புர்கா போட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படி. கரெக்ட் தான். ஃப்ராடோட அம்மா ஃப்ராடா தானே இருக்க முடியும். இப்ப இங்கே நின்று பேசிட்டே இருக்க போறோமா? போலவா.